அஸ்ஸாமில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு செல்லும் வழியில் அஸ்ஸாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி தற்போது நேரில் சந்தித்து வருகிறார். பல நாட்களாக பெய்து வரும் கனமழை, நிலச்சரிவு மற்றும் ஆறுகள் நிரம்பி வழிவதால் மாநிலம், அதாவது அசாம் மாநிலத்தில் கடும் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வரும் நிலையில் ராகுல் காந்தியின் அசாம் பயணம் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தின் 28 மாவட்டங்களில் சுமார் 22,70,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அசாம் மாவட்டம் கச்சார் மாவட்டத்தில் உள்ள சில்சாரில் உள்ள கும்பிகிராம் விமான நிலையத்திற்கு ராகுல் காந்தி முன்னதாக வந்தடைந்திருந்தார். அப்போது அவருக்கு சில்சார் சென்றடைந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு மணிப்பூர் முன்னாள் முதலமைச்சர் ஒக்காம் இபோபி சிங் வரவேற்றார். இதைத் தொடர்ந்து அவருக்கு சால்வை அணிவித்தும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியும் நல்ல வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் இளைஞர் பராமரிப்பு மையத்தில் உள்ள ஒரு நிவாரண முகாமிற்கு நேரில் சென்றார். அப்போதும் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அப்போது அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உள்ள குறைகளை கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் அவர் கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்ரூப், நாகூன், கச்சோரி, லுப்ரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரம்மபுத்திரா, பராக் மற்றும் அதன் துணை நதிகள் உட்பட 9 ஆறுகள் மாநிலத்தின் பல இடங்களில் அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றன. பிரம்மபுத்திரா நதியின் நீர்மட்டம் நேமாதிகாட், தேஜ்பூர் மற்றும் துப்ரி ஆகிய இடங்களில் அபாய அளவை தாண்டி பாயும் நிலையில் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா நதி நீர்மட்டம் அங்கு மட்டும் குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாநிலம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பயணமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் மணிப்பூருக்கு புறப்பட்டு சென்று வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர் தம் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிய திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.